ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழையாக இருந்துச்சு. ஸ்கூலுமே வந்து இன்றைக்கி தான் ரீஓப்பன் சொல்லியிருந்தாங்க. சரி வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். வெளியே வந்து கிளைமேட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பேர்ட் சவுண்ட் அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே நல்லா இருந்து. டெய்லி காலையில் வந்து தூங்கி எழுந்திரிச்சு செடி எல்லாமே பார்க்குறது என்னோடய பழக்கம். ஸோ வெளியே வந்து செடி எல்லாமே மழையாக இருந்தாலுமே வெளியே வந்து செடி எல்லாமே பார்த்துட்டு மழையாக இருக்கும்போது ஏதாவது சூடாக குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. டீ காஃபி எதுவும் நான் போடலை, சுடு தண்ணி தான் வந்து போட்டு குடிக்கிறேன். டீ காஃபி குடிக்க மாட்டேன்னு இல்லை, எப்போவாச்சும் குடிப்பேன். தண்ணி வந்து ரொம்பவே சூடாக இருந்தனால கொஞ்சம் குடிக்கிற அளவுக்கு லைட்டாக ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு சமையல் வேலை எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. காலையில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இடியாப்பமும் கடலைக்கறியும் தான். கடலைக்கறி வந்து எப்போவுமே நான் கொஞ்சம் வேறு மாதிரி தான் வைப்பேன். இன்றைக்கி வந்து டைம் இல்லாதனால ரொம்ப சிம்பிளாகவே வச்சுட்டேன். தண்ணியுமே வந்து ஓரளவு குடிக்கிற சூடு வந்துடுச்சு. ஸோ அதனால் அதையும் எடுத்து வெளியே அப்படியே மரங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு குடிச்சிட்டு உள்ளே வந்ததுமே வந்து அந்த குழம்புக்கு தேவையான பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு. தேங்காயில் மஞ்சள், வத்தல், மல்லி, கரம் மசாலா இவ்வளோத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம வந்து அந்த கடலை வந்து வேக வச்சுருந்தோம்ல அதில் வந்து இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு அது கொதித்ததுமே நம்ம வந்து கருவேப்பிலை இல்லாட்டி வந்து மல்லி இலை ஏதாவது போட்டு அதை வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இடியாப்பமும் வந்து புழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஓரளவு. இது வந்து பையனுக்கு சாப்பிட்றதுக்கு தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அவனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடியாப்பம் கூட ஃபுல்லாகவே சாப்பிட மாட்டான். எது கொடுத்தாலுமே பெருசாக சாப்பிட்றது இல்லை, நம்ம தான் கம்பல் பண்ணி சாப்பிட வைக்கணும். ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்காக இந்த பாட்டில் வந்து நேற்று வாங்கியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. அதில் அந்த கண்ணாடி போட்ட மாதிரி இருக்குல்ல, அதுதான் ரொம்பவே பிடிச்சிருந்து. ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து வீட் பொரி உருண்டை, அதுக்கப்புறமா முறுக்கு ஒரு 4 முறுக்கும் ஒரு வீட் பொரி உருண்டை வச்சுருந்தேன். இன்றைக்கி ஃபஸ்ட் டே அப்படின்னனால வெறும் தண்ணியும் ஸ்நாக்ஸும் லஞ்ச்